colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. மல்லி 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 மல்லி. சார் சாரி சார், ரொம்ப நேரமா உங்களை வெயிட் பண்ண வச்சிட்டோம் போல. இல்ல அரவிந்த், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்பெல்லாம் எனக்கு எந்த பரபரப்பும் இல்ல. ரிலாக்ஸா தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆமால்ல, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தா ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம்னு தெரியாமலே ரொம்ப வேகம் ஓடி போயிட்டு இருக்கோம்ல. சாரி அரவிந்த், உங்களை அடிக்கடி தொந்தரவு பண்றேன். தொந்தரவா? எதை சார் சொல்றீங்க? இல்ல, நீங்க பாவம் பிஸியா கேப் ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க. என்னோட பர்சனல் விஷயத்துக்காக உங்களை நான் அன்னைக்கு வர சொல்லி வேலை கொடுத்தேன். இன்னைக்கும் பாருங்க, நீங்க எனக்காக அவசரமா ஓடி வந்திருக்கீங்க. சார் நல்ல ஆள் சார் நீங்க. ஒரே வேலையை ரெண்டா பிரிச்சு சொல்றீங்க. சார் உங்க செயின் ரெடி, எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்கு சார்? என்ன சார் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஓகேவா சார்? பரவாயில்லையா? என்ன இப்படி கேட்டீங்க? வேற லெவல் அரவிந்த், நான் அப்படியே வாய் அடைச்சு போயிட்டேன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, வார்த்தையே வர மாட்டேங்குது. போதும் சார், நான் புரிஞ்சுக்கிறேன் சார். உங்க முகத்துல அதை தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அரவிந்த், எவ்வளவு ஆச்சு? அது பெரிய செலவாயிடுச்சு சார், அதெல்லாம் உங்களால கொடுக்க முடியாது சார், விடுங்க. என்ன சொல்றீங்க? பாவம், நீங்க எனக்காக உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு அலைஞ்சு திரிஞ்சு செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ப்ளீஸ், எவ்வளவு வேணாலும் சொல்லுங்க, நான் கொடுத்துறேன். சாரி சார், நான் இதுக்கு உங்ககிட்ட பணம் வாங்குறதா இல்ல சார். ஏன் அப்படி சொல்றீங்க? சார், உங்க வெட்டிங் ஆனிவர்சரிக்கு இந்த பிரதரோட கிஃப்ட் சார். அரவிந்த், ஐ அம் ரியலி லக்கி. சந்தோஷம் சார். இத்தனை வருஷத்துல பிசினஸ் பார்ட்னர்ஸ், எம்ப்ளாயிஸ்னு எத்தனையோ பேர்கிட்ட நான் பழகிருக்கேன். ஆனா ஒரு ஆத்மார்த்தமா பேசிக்க, மனசுல பட்டதை சொல்ல கேட்க ஒரு நல்ல உறவு இருக்கலன்னு உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. இவ்வளவு சீக்கிரம் எனக்கு இவ்வளவு க்ளோஸ் ஆவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க கூட இருக்கிறதே நான் ஒரு பெரிய சப்போர்ட்டா ஃபீல் பண்றேன். சார் என்ன சார் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அரவிந்த், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? உரிமையா பண்ணுன்னு சொல்லுங்க சார். தயவு செஞ்சு சார்னு மட்டும் கூப்பிடாதீங்க. அது உங்ககிட்ட டிரைவரா கொஞ்ச நாளைக்கு வேலை பார்த்தாங்க சார். நம்ம தொழில் பழக்கம் அப்படியே சார்னு கூப்பிட வைக்குது. இப்ப வேலை பார்க்கலாம்ல? உங்க வாயாலேயே என்ன பிரதர்னு சொல்லிட்டதுக்கு அப்புறமும் எதுக்கு என்ன சாரு மோருன்னுகிட்டு? நான் இனிமே உங்களை பிரதர்னு தான் கூப்பிட போறேன். நீங்களும் என்ன அப்படிதான் கூப்பிட போறீங்க. ஓகே? சரிங்க சார், கூப்பிடலாம் சார். மறுபடியும் பாரு, சார்னு கூப்பிடு. ப்ரோ ப்ரோ ப்ரோ, இனிமே அப்படி கூப்பிட மாட்டேன். இனிமே நான் ப்ரோனே கூப்பிடுறேன். ப்ரோ, என்ன ப்ரோ, என்னாச்சு? வேற யார்கிட்டயும் ஷேர் பண்ணல, அது உங்ககிட்ட மட்டும்தான் சொல்றேன். மல்லி கொஞ்ச நாளாவே சரியில்லை. என்னாச்சு ப்ரோ? சரியே இல்லைன்னா என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு அது என்னன்னு சரியா சொல்ல தெரியல அரவிந்த். ஆனா எப்போ இருக்கிற மல்லியா அவ இல்ல. தேவையில்லாம கோவப்படுறா, ஏதோ சோகமாவே இருக்கிறா. மனசுக்குள்ள ஏதோ வச்சுக்கிட்டு அவளே அப்படி ஒதுங்கி ஒதுங்கி போறா. ஆட விடுங்க ப்ரோ, இவ்வளவுதானே? கைவசம் செமையா வசிய மருந்தெல்லாம் வச்சுக்கிட்டு என்கிட்ட ஐடியா கேக்குறீங்களே. வசிய மருந்தா? என்ன சொல்றீங்க அரவிந்த்? ப்ரோ, உங்க ஆனிவர்சரி கிஃப்ட் தான் சொல்றேன். இதை நீங்க மல்லிக்கு கிஃப்ட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் தனியா மனசு விட்டு பேசுங்க. பிரச்சனை எல்லாம் காத்தோட காத்தா போயிடும். அப்படி போகலன்னா நேரா என்கிட்ட வந்து சட்டைய புடிச்சு ஏன்டா பிரச்சனை போகலன்னு கேளுங்க. சொல்லுப்பா. கோவில் கிட்ட தான் இருக்கேன், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா வந்து சேருப்பா. சரி. அங்கிள். என்ன பாப்பா? இங்க ஒரு பாட்டி இருப்பாங்கல்ல? இங்க யாரும் பாட்டி இருக்க மாட்டாங்களே. இல்ல அங்கிள்,
அன்னைக்கு ஒரு நாள் நான் கோயிலுக்கு வந்தப்ப நான் இங்க தான் அந்த பாட்டியை பார்த்தேன். யாரோ உன்ன மாதிரி சாமி கும்பிட வந்திருப்பாங்க பாப்பா. இல்ல அங்கிள், அவங்க மல்லிமாவும் நானும் எப்பவும் சேர்ந்தே இருக்கணும்னு சாமி கயிறுல கட்டி விட்டாங்க. அப்படியா? இங்க அப்படிலாம் நான் எந்த பாட்டியும் பார்த்தது இல்லையே. நீ வேற எங்கேயாவது பார்த்திருப்பா பாப்பா. இல்ல அங்கிள், நான் அந்த கோயில்கிட்ட தான் அந்த பாட்டியை பார்த்தேன். அவங்கள தான் பார்க்க வந்தேன். எனக்கு தெரியல பாப்பா, அப்படி யாரையும் நான் பார்த்ததில்ல. சரிங்க அங்கிள். சரி பாப்பா. பாட்டியை காணோம். பயமா இருக்கே. நான் வேற பக்கம் வந்துட்டேனா? வள்ளியம்மா எங்க இருக்காங்களோ? வள்ளியம்மா, டாடா. எதுவுமே சொல்லாம கோயில இருந்து வந்துட்டேன். மல்லியம்மா, மல்லியம்மா எங்க இருக்கீங்க? வெண்பா, 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 வெண்பா. வெண்பா, கோவில் வழி எங்க இருக்கு? வெண்பா, வெண்பா. அம்மா, இந்த பக்கம் ரோஸ் கலர் Dress போட்ட பெண் குழந்தை தனியா நடந்து போச்சா? பாத்தீங்களாம்மா? மல்லியம்மா எங்க இருக்கீங்க? வெண்பா, மல்லியம்மா, மல்லியம்மா எங்க போயிட்டீங்க? வெண்பா, வெண்பா, வெண்பா. ஐயோ, எங்க போன வெண்பா? நான் என்ன பண்ணுவேன்? ராத்திரி நேரம் நான் உன்னை கூட்டிட்டே வந்திருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன். கடவுளே, வெண்பாவை என்கிட்ட கூட்டிட்டு வந்துரு. நான் நிரந்தரமா பிரிய போற நேரத்திலே எப்படி நடக்கணும்? வெண்பா, வெண்பா, வெண்பா. ராத்திரி நேரம் அவளை கூட்டிட்டு வந்து தப்பு பண்ணிட்டேன். வெண்பா, கோவில் வழி எங்க இருக்குன்னு தெரியல. வெண்பா.
ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண Are you ready? சென்னை சில்க்ஸில் ஆடி சேல் தள்ளுபடி. ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண Are you ready? The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.